நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ நில்லுமா, அட ஒன்னதாமா, அட நில்லுங்கல்ல, அட என்னமா நான் பாட்டுக்கு சொல்லிட்டே இருக்கேன், நீ போயிட்டே இருக்கிற, அட நில்லுங்கற, எலவ 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 நில்லுமா நில்லுமா, நான் பாட்டுக்கு கேட்டுட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க. யாரம்மா நீ? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் யார் அம்மான்னு சொல்றேன். டிக்கி அட கழுத, நீ இப்பவே அம்மா மாதிரி தான் இருக்கிற, குழந்தை பெத்ததுக்கு அப்புறம் ஆயா மாதிரி ஆயிருவ. ஆமா, இப்ப எதுக்கு வந்த? மிஸ்டர் அழகப்பனை பார்க்கணும். நீங்க மிஸ்டர் அழகப்பனை பாக்குறத விட பக்கத்து வீட்டுல பழனிய பண்ணு ஒருத்தர் இருக்காரு, அவர் பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருப்பாரு தெரியுமா? அவரை வேணா பாருங்களேன். சார் சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க? நீங்க மனசு வச்சீங்கன்னா நான் அவரை பார்த்துட்டு உடனே போயிடுவேன். அட போமா, உன்னை உள்ள விட்டா இருக்கிற வேலையும் போயிடும். சார் இந்த வேலை போனா என்ன சார்? இதே மாதிரி 1000 வேலை நான் உங்களுக்கு வாங்கி தரேன். ஏண்டி, இருக்கிற ஒரு வேலையே செய்ய முடியாம நான் வெறுப்புல சுத்திட்டு இருக்கேன், நீ என்னடானா இதே மாதிரி 1000 வேலை வாங்கி தரேங்கிற. வாங்கி கொடுத்தா அந்த வேலையை நீ செய்வியாடி? செய்வியா செய்வியா? மூஞ்சி மோர கட்டையும் பாரு. கிளம்ப கிளம்ப, மரியாதை வெளிய போ. ஐயோ சார், நீங்க கோவத்துல கூட சூப்பரா இருக்கீங்க சார். அப்படியே இருங்க, ஒரு ஸ்டில் எடுத்துக்கிறேன். ஆமா, உனக்கு போட்டோ எடுக்க தெரியுமா? என்ன சார், கேமராவை கையில வச்சிருக்கேன், போட்டோ எடுக்க தெரியுமான்னு கேக்குறீங்க? ஆமா, உங்களுக்கு போட்டோ எடுக்க தெரியுமா? எனக்கு போட்டோ எடுக்க தெரியாதுமா. அச்சச்சோ, உங்களுக்கு போட்டோ எடுக்க தெரியாதா? அட என்னவா துண்டு கீழே போட்ட? என்ன சார், இப்பதான் போட்டோ எடுக்க தெரியாது நீங்க, ஆனா போட்டோ எடுக்கறீங்களே. சார் நீங்க சிரிக்கும் போது கூட சூப்பரா இருக்கீங்க சார். சூப்பரா இருக்கீங்க. E for glass, W for water, M for monitor, கலந்தாச்சா கோட்டார். ஐயோ, பிக்கிள்ஸ் மறந்துட்டேனே. தொட்டும் சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஆமாண்டா, இரு அந்த குரங்க நான் எப்படி தொலைச்சு வைக்கிறேன் பாரு. ஏய் ரவி, அந்த குரங்கு பயப்படவே மாட்டேங்குதுடா. புச்சி, உனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த வாழைப்பழத்தை தூக்கி போடு. ஏய், பழம் நல்லாதானடா இருக்கு, எதுக்குடா தூக்கி போட சொன்ன? படா பைத்தியம். ஏன் குரங்க, உனக்கு வாழைப்பழம்னா ரொம்ப பிடிக்கும்ல? பாரு பாரு, ரொம்ப பிடிக்குமா? அதோ தூக்கி போட சொன்னா. ஐ குட்டீஸ், நீங்க எல்லாம் குட் பாய்ஸ் தானே? நான் உங்களோட பெரிய பொண்ணு இல்ல, என்ன போய் குரங்குன்னு சொல்லலாமா? நான் அப்பவே சொன்னேன் ஆன்ட்டி, குரங்குலாம் சொல்லக்கூடாதுன்னு. வெரி குட், கியூட் பாய். இல்ல ஆன்ட்டி, நான் உங்களை எரும மாடுன்னு சொல்ல சொன்னேன். எரும மாடு, எரும மாடு, எரும மாடு. யார் அந்த எரும மாடு? சரி, என் புஜ்ஜில, என் செல்லம்ல அழக்கூடாது. இப்போ உங்க எல்லாருக்கும் ஆன்ட்டி ஒரு மேஜிக் பண்ணி காட்டட்டுமா? ஓகே. இப்போ புச்சி மூக்குல இருந்து பொல பொலன்னு ரத்தம் வர வைக்கட்டுமா? எப்படி? புச்சி மூக்குல இருந்து ரத்தம் வந்தாச்சு. ஆமா, உனக்கு என்ன வேணும்? எனக்கு கொய்யாக்கா வேணும். கொய்யாக்காவா? அழக்கூடாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல தலையில பிளக்குன்னு கொய்யாக்கா வந்துரும். எடுத்து சாப்பிடு, வெள்ள கிள்ள போயிடாத, அனில் அப்புறம் எடுத்துட்டு போயிடும். உனக்கு என்ன வேணும்? எனக்கு அதிரசம், லட்டு, ஜாங்கிரி. இல்ல கை முறுக்கு. எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவு தானே, லீவ் விட்டா போதுமே, இப்படி விளையாட்டுலயே கவனம் செலுத்திடுவீங்க. போய் படிங்க, போய் புத்தகத்தை எடுத்து படிக்கடா. ஆமா, நீங்க யாரு? டாடி, இந்த ஆண்டி சூப்பரா மேஜிக் பண்ணாங்க தெரியுமா? புச்சி மூக்குல இருந்து ரத்தம் எல்லாம் வர வச்சாங்க. அங்க பாரு. அது சரி, எதுக்கா இங்க வந்தீங்க? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஏமா, உனக்கு அறிவு இருக்கா? குழந்தைங்க எதுக்கு தனியா பேசணுங்கிறியா? உனக்கு எனக்கு கனெக்ஷன் இருக்குன்னு ஊர் ஃபுல்லா டமாரோ அடிச்சுருவாங்க. கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லட்டுமே, என்ன தப்பு? என்னது கனெக்ஷன் இருந்தா என்ன? டாடி, ஆன்ட்டி அடிக்காதீங்க டாடி. நம்ம வீட்ல கேபிள் கனெக்ஷன், போன் கனெக்ஷன், கரண்ட் கனெக்ஷன் இதெல்லாம் இருக்கிறப்போ ஆன்ட்டி கூட கனெக்ஷன் இருந்தா என்ன தப்பு டாடி? அந்த கனெக்ஷன்லாம் இருந்தா மாசம் 100 ரூபா 150 ரூபா தான் செலவாகும். ஆனா இந்த கனெக்ஷன் இருந்தா லட்சக்கணக்கில் செலவாகும்டா. 8 வயசு இருந்துகிட்டு என்ன பேச? அழகப்பன், குழந்தை என்னமோ எல்லாரும் சிரிக்கணுமேன்றதுக்காக காமெடி பண்ணிருக்கான். அது கேட்டு சிரிக்காம எதுக்கு குழந்தை போட்டு அடிக்கிறீங்க? தபா, நீ யாரு, என்ன, எங்க இருந்து வந்திருக்க எனக்கு தெரியாது.
மரியாதையா சொல்லு, நீ யாரு? சொல்றேன். என் பேரு ஸ்வப்னா. நான் இந்த அழகன் படத்துல மதுபாலா கேரக்டர்ல நடிக்கிறேன். ஆக்சுவலா நான் 5 சீன்ல வந்து பாட்டு பாடி உங்க மனசை மாத்த ட்ரை பண்ணணும். ஆனா பாலச்சந்தர் சாருக்கு அழகன் படத்தை ஸ்கிரிப்ட் எழுத அட்லீஸ்ட் ஒரு 6 மாசமாவது இருந்திருக்கும். ஆனா நம்ம லொல்லு சபால ஸ்கிரிப்ட் எழுத 2 நாள் தான் இருக்கு. அதனால என் மனசுல இருக்கிறத இப்பவே உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. டாடி டாடி வேணாம் டாடி ப்ளீஸ் டாடி ஆண்டி வெளியே அனுப்பாதீங்க டாடி. ஆமா டாடி நைட்டு தனியா படுக்கும்போது பயமா இருக்கு டாடி. ஆண்டி கூட இருந்தா அவங்கள அப்படியே கட்டி பிடிச்சிட்டு தூக்கிடுவேன் டாடி. டேய், அப்படி நீ இவங்க கூட இருந்தா போலீஸ் ரைடு வந்து ஒன்ன பிடிக்கிறது இல்லாம என்னையும் சேர்த்து உள்ள தூக்கி போட்டுருவாங்க. டாடி நான் சின்ன குழந்தை தானே, என்ன எப்படி டாடி போலீஸ் பிடிக்கும்? டேய், இந்த கேரக்டர்ல நடிக்க குழந்தை இல்லையேன்னு உனக்கு டவுசர் போட்டு நடிக்க வச்சா இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி இந்த ஆண்டியை கட்டி பிடிக்காம பாக்குறியா? கண்மணி, 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 டீச்சர் இருக்காங்களா? அக்காவா? அவ இப்பதான் குளிச்சிட்டு இருக்கா. அப்படின்னா இப்ப பார்க்க முடியாதா? அட ஜோக்கர் மூஞ்சி, எங்க அக்கா தான் குளிச்சிட்டு இருக்கான்னு சொல்றல, இப்ப பார்க்க முடியாதான்னு கேக்குறேன். ஐயோ, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் அவங்கள பார்த்து இமிடியேட்டா ஒரு விஷயத்தை சொல்லணும். சுசி யார் வந்திருக்கா? அதான்க்கா, பேருக்கும் உருவத்துக்கும் சம்பந்தம் இல்லாம இருப்பாரு ஒருத்தர், அவர் வந்திருக்காரு. ஓ, மிஸ்டர் அழகப்பன் சாரா? அழகப்பன், நீங்க வந்த சந்தோஷத்துல எனக்கு கையும் ஓடல காலம் ஓடல. நல்ல வேலை, அப்படி ஓடிச்சுன்னா இந்நேரம் அவனை எடுத்துட்டு ஓடி இருப்பீங்க. அந்த அவமானம் தாங்க முடியாம உங்க அப்பனாத்தான் நாண்டுகிட்டு செத்துருப்பாங்க. சோ கிரேசி அழகப்பன் சார். ஆமா, முதல்ல எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. என்ன சாப்பிடுறீங்க? சுடு தண்ணியா, நல்ல தண்ணியா, கொழா தண்ணியா, உப்பு தண்ணியா? வெல் வாட்டரா? கிணத்து தண்ணி வேணுமா? இது வெயில் காலமாச்சு, கிணத்துல தண்ணி கீழே இருக்கும், பக்கத்துலயே நிறைய ஜல்லி கொட்டி வச்சிருக்கோம். ஒவ்வொரு கல்லா எடுத்து கிணத்துல போட்டீங்கன்னா தண்ணி மேல வந்துடும். அப்படியே குடிச்சு பறந்து போயிடுங்க. மிஸ்டர் அழகப்பன், எங்க அக்கா எவ்வளவு அருமையான ஒரு ஜோக் சொல்லிருக்காங்க. அத கேட்டு நீங்க சிரிக்காம என்னவோ தேடிட்டு இருக்கீங்க. இல்ல, இங்க பக்கத்துல ஏதாவது பிஞ்ச செருப்பு இருக்கான்னு பாத்து. அழகப்பன் சார், இந்த மாதிரி ஜோக் சொல்லும் போதெல்லாம் நான் பக்கத்துல செருப்பே வச்சுக்கிறது இல்ல. அக்கா, ஏற்கனவே அழகப்பன் சார் செம்ம கான்ல இருக்காரு. வீணா நீ அடி வாங்குறதுக்குள்ள வந்த விஷயம் என்ன கேட்டு அனுப்பு. ஆமா, என்ன விஷயமா வந்தீங்க மிஸ்டர் அழகப்பன்? கண்மணி, அடிக்கடி எங்க வீட்டுக்கு ஒரு பொண்ணு வரும்னு சொல்லியிருக்கல, அவ பேரு கூட சொப்னா. நான் தெரியாம தான் கேக்குறேன், ஏன் வயசு என்ன, அவ வயசு என்ன? ஏன் வயசு என்னன்னு கேட்டா கூச்சமே இல்லாம போய் சொல்லிடுவேன். ஆனா உங்க 2 பேரோட வயசு கேட்டா நான் எப்படி சொல்ல முடியும்? இல்ல கண்மணி, அந்த பொண்ணு படிக்கிற வயசுல என்ன பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லுது. உங்களை பார்த்து ஒரு பொண்ணு ஐ லவ் யூன்னு சொல்லுதுன்னா கண்டிப்பா அந்த பொண்ணு புத்தி சுவாதனை இல்லாத பொண்ணா தான் இருக்க முடியும். முதல்ல அந்த பொண்ணை டாக்டர்கிட்ட கூட்டி போய் காட்டுறதா நல்லது. நோ கண்மணி, she is perfectly all right. இத பாருங்க மிஸ்டர் அழகப்பன், பாலச்சந்தர் படம்னாலே வயசானவங்கள வயசு பொண்ணுங்க லவ் பண்றதும் வயசு பசங்க ஆண்டிகளை லவ் பண்றதும் சகஜம் தானே. இது நடைமுறையில இருக்கிறது தானே. ஏங்க, அதுதான் சின்ன பொண்ணு ஏதோ வளருதுன்னு பார்த்தா நீங்க ஏதோ உதாரணம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. மிஸ்டர் அழகப்பன், இனிமே அந்த பொண்ணு உங்ககிட்ட ஐ லவ் யூ சொன்னா நான் செத்துருவேன்னு சொல்லுங்க. ஏன் டீச்சர், அது என்கிட்ட ஐ லவ் யூன்னு சொன்னா நீங்க எதுக்கு சாகணும்? ஐயோ, நீங்க செத்துருவீங்கன்னு சொல்லி பயமுறுத்துங்கன்னு சொன்னேன். டாடி, இது என்ன சீரியலா டாடி? ஆளுக்கு ரியாக்ஷன் போட்டுட்டு இருக்கீங்க. ஏதாவது காமெடி பண்ணுங்க டாடி. ஆமா டாடி, இந்த 3 பேர்ல யாராவது வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா காமெடியா இருக்கும். அதை விட 3 பேரையும் சேர்த்து கல்யாணம் பண்ணா சூப்பர் காமெடியா இருக்கும் டாடி. அதை பார்த்து நாங்க மட்டும் சிரிக்க போதில்ல, இந்த ஊரே சிரிக்க போகுது டாடி. கல்யாணம் கல்யாணம் கல்யாணம், இப்போ என் கல்யாணத்துக்கு என்னடா அவசரம்? போதும், நிறுத்துங்க.
எதுக்கு சிரிக்கிறீங்க இப்போ? பின்ன என்ன டாடி, அடுத்த மாசம் உங்களுக்கு 20 முடிஞ்சு 21 வரும்னு நினைச்சீங்களா? 50 வயசு டாடி. ஏன்னா, கணக்குல சைபர் மார்க் வாங்கிட்டு இங்க வந்து 50 60 கணக்கு சொல்றியா? இப்போ அவங்க என் வயசை கேட்டாங்களா? இந்த பாருங்க, 3 பேரும் என்ன லவ் பண்றீங்களா? 3 பேரும் நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? டாடி ஒருத்தரை கோயில்ல வச்சு கல்யாணம் பண்ணிக்கங்க, மிச்ச 2 பேரையும் திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிக்கங்க. பாத்தீங்களா இதெல்லாம் குழந்தைகளா? குட்டி சாத்தானுங்க என்ன பேச்சு பேசுது பாருங்க. அட விடுசம் தானா, குழந்தைங்க தானே ஏதோ தெரியாம பேசிருச்சு. எது இதுகளா குழந்தைங்க? பக்கத்து வீட்டு பொம்பளை ஆசையா கண்ணத்தை கிள்ளி முத்தம் கொடுத்தா என்னங்க ஆண்டி இப்படி கிஸ் பண்றீங்க, இங்கிலீஷ் கிஸ் மாதிரி உங்களுக்கு கொடுக்க தெரியாதுன்னு கேக்குறானுங்க. ப்ளீஸ் எங்க விஷயத்துக்கு வாங்க. மிஸ்டர் அழகப்பன், தெரிஞ்சோ தெரியாமலோ என் மனசுல குடி வந்துட்டீங்க. அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? குடி வந்தது வாஸ்தவம் தான், ஆனா வீட்டுல வசதியே இல்ல, வீடு ரொம்ப சின்னதா இருந்தது. அடுத்த மாசம் காலி பண்ணிக்கிறேன், என்ன விட்டுருங்க ப்ளீஸ். உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, நீங்க என்ன லவ் பண்ணல? லவ்வா? நான் உன்னை லவ் பண்றேன்னு சொன்னா எங்க வீட்டு நாய் கூட என்ன டேய் உனக்கு வேற நல்ல ஃபிகரே கிடைக்கலன்னு நாக்க புடிக்கிற மாதிரி கேள்வி கேட்கும். மிஸ்டர் அழகப்பன், அவளை ஏமாத்தின மாதிரி என்ன ஏமாத்தலாம்னு நினைக்காதீங்க. நீங்க என்ன லவ் பண்ணல? என்ன பண்ண சொல்ற? நான் உன்னை லவ் பண்ணேன். பின்ன லவ் பண்ணலையா? அன்னைக்கு தியேட்டர்ல என்ன கட்டி பிடிச்சிட்டு உட்கார்ந்திருந்தீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? உன் கேரக்டரே சரியில்லைன்னு அர்த்தம். என்ன சொல்றீங்க? பின்ன அன்னைக்கு நாம போனது பேய் படம், அதான் பயத்துல உன்னை கட்டி பிடிச்சிட்டு உட்கார்ந்திருந்தேன். அப்ப எதுக்கு இன்டர்வெல்ல கூட கட்டி பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தீங்க? திடீர்னு லைட் போட்டாங்க, யாராவது பாத்துருவாங்களோங்கிற பயத்துல கட்டி பிடிச்சிட்டு உட்கார்ந்திருந்தேன். ஓஹோ, அப்ப இந்த டெய்லி பைக்ல பின்னாடி உட்கார வச்சு கூட்டிட்டு போறீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? ஏண்டே உன்னை பின்னால உட்காந்து வச்சு கூட்டு போகாம டேங்க் மேல டயர் மேல உட்காந்து வச்சா கூட்டு போவாங்க. இத பாருங்க அழகப்பன், என் வாழ்க்கையில எத்தனையோ பேர் விளையாடி இருக்காங்க. அவங்க எல்லாம் இப்ப எப்படி இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதே மாதிரி நீங்களும் ஆடாதீங்க. ஆமா, உன் வாழ்க்கை கிரிக்கெட் மைதானமா? வந்தவன் போனவங்களும் விளையாட்டு போயிருக்கோம். இத பாரு பானு, என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, என்ன மன்னிச்சு. என்னம்மா எல்லாரும் அவங்கவுங்க பங்குக்கு கேட்டாங்க, உன் பங்குக்கு நீ எதுவும் கேட்கலையா? அப்படியே நான் கேட்டாலும் நீங்க என்ன லவ் பண்ணல அப்படின்னு தான் சொல்ல போறீங்க. அதனால அழகன் படத்துல மதுபாலா என்ன டயலாக் பேசினாங்களோ அதையே நானும் பேசிடுறேன். இந்த குழந்தைங்களோட என்னையும் உங்க குழந்தையா எடுத்துக்கோங்க ப்ளீஸ். இவங்களும் என் குழந்தைங்களே இல்ல, எல்லாரையும் அநாத ஆசிரமத்துல இருந்து தத்து எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அப்ப நாங்கெல்லாம் அனாதைங்களா? ஆமா. அப்ப நீங்க எங்க டாடி இல்லையா? ஆமா. நீங்களா குழந்தைங்களா? என்ன காரியம் பண்ணிருக்கீங்க தெரியுமா? மிஸ்டர் அழகப்பன், நீங்க தான் எங்க கழுத்துல தாலி கட்ட மாட்டீங்க, இவங்களால கட்டிட்டு போகட்டுமே. பாரு, புரியாம பேசாத. அவங்க எல்லாம் குழந்தைங்க, அவங்களுக்கு கல்யாணம்னா என்ன தெரியாது, கட்டுற தாலினா என்னன்னு தெரியாது. ஏன் சின்ன தம்பி படத்துல பிரபுக்கு கூட தான் தாலினா என்னன்னு தெரியாது, அவர் குஷ்பு கழுத்துல தாலி கட்டலையா? அதே மாதிரி சிப்பிக்கல் முத்து படத்துல கமலுக்கு தாலினால என்னன்னு தெரியாது, ஏன் அவர் ராதிகா கழுத்துல தாலி கட்டல? இவ்வளவு ஏன் நியூ படத்துல தம்மா துண்டு குழந்தை எஸ்.ஜே. சூர்யா அவர் சிம்ரன் கழுத்துல தாலி கட்டி குழந்தை பெத்துக்கல? டாடி, பாலச்சந்தர் சார் படம்னாலே வித்தியாசமான கிளைமேக்ஸ் தான் இருக்கும். அதே மாதிரி லொல்லு சபால வித்தியாசமான கிளைமேக்ஸ் கொடுக்க முடியாதா? என்னடா பெரிய மனுஷன் மாதிரி பேசுற? ஆமா டாடி, எனக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு, குடும்பம்னு ஒண்ணு ஆகி போச்சு. இன்னும் நான் விளையாட்டு குழந்தையா வந்து எப்படி?